நம் கதையின் நாயகன் சத்யன் 30 வயதுகளில் தனியார் நிறுவனத்தின் உயர் அதிகாரி. நேர்மை ஒழுக்கம் நிறைந்தவர். வெளிப்படையான உணர்ச்சி வெளிப்பாடுகளில் சற்று மாறுபவர். கதையின் நாயகி மாலினி, சத்யனின் மனைவி. 20 வயதுகளில் இறுதியில் குடும்பமே தன் உலகம் என கொண்டவள். கணவனின் பாசத்துக்காக ஏங்குபவள். பிரேமா, மாமியார், சத்யனின் தாய். கடுமையான ஆனால் பாசமானவர். குடும்ப நிர்வாகத்தில் கராராக இருப்பவர். கதையின் தலைப்பு பார்த்து உங்களுக்கே புரிந்திருக்கும் கதை எதை நோக்கி போகுதுன்னு. இது ஒரு குடும்ப ரொமான்டிக் காதல் கதை. இப்போ கதைக்குள்ள போவோமா? மாலை 6 மணி. குளிரூட்டப்பட்ட அலுவலகத்திலிருந்து சத்யன் தன் பிரத்யோக காரில் வீட்டிற்குள் நுழைந்தார். கார் சரியாக கரேஜில் நிற்பதற்குள் கதவை திறந்து முதல் ஆளாக இறங்கினார். சட்டென்று அவர் முகத்தில் தெரிந்த ஒரு சிறிய இறுக்கம் நாள் முழுவதும் அவர் எவ்வளவு வேலை அழுத்தத்தில் இருந்திருக்கிறார் என்பதை மாலினிக்கு காட்டியது. கதவை திறந்த சத்தம் கேட்டு வரவேற்பறைக்கு வந்த மாலினி எப்பொழுதும் போல ஒரு புன்னகையுடன் அவரை வரவேற்றாள். வாங்க சத்யன், காப்பி ரெடியா இருக்கு. சத்யன் சோர்வாக ஒரு தலையசைப்பை மட்டும் பதிலாக கொடுத்துவிட்டு நேராக குளியலறைக்கு சென்றார். அவர் அணிந்திருந்த விலையுயர்ந்த சட்டை, கார், பயணம் என எதுவும் அவரது களைப்பை மறைக்க முடியவில்லை. மாலினிக்கு இது பழகி போன ஒன்று. சத்யன் எப்பொழுதும் இப்படித்தான். அலுவலக விஷயங்களை அலுவலகத்திலேயே விட்டு வருபவர். ஆனால் அந்த இறுக்கத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து விடுவார். அவர் குளித்து முடித்து வரும்போது மாலினி சுட சுட ஃபில்டர் காப்பியை எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்தாள். மாலினி நீல நிற காட்டன் புடவையில் தன் கூந்தலை இறுக்கமாக பின்னியிருந்தாள். அவள் முகத்தில் எந்த சலிப்பும் இல்லை. மாறாக கணவனுக்காக காத்திருந்த மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. சத்யன் நாற்காலியில் அமர்ந்து காப்பியை எடுத்து ஒரு மடக்கு குடித்தார். இன்னைக்கும் லேட் ஆயிடுச்சா? மாலினி மென்மையாக கேட்டாள். ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், அதை முடிக்கிறதுல கொஞ்சம் டைம் போச்சு. சத்யன் காப்பி கோப்பையிலிருந்து கண்களை எடுக்காமல் சொன்னார். சரியா சாப்பிடலன்னு நினைக்கிறேன். தலைவலிக்குதான்? மாலினி அவர் அருகில் வந்து மெதுவாக அவரது தோளை தொட்டுவிட்டு கேட்டாள். சத்யன் தலையை உயர்த்த மாலினியின் கண்கள் அவரை அக்கறையுடன் பார்த்தன. அந்த பார்வையில் ஒரு சோர்வை நீக்கும் மந்திரம் இருந்தது. இல்ல, பரவாயில்ல, காப்பி நல்லா இருக்கு என்று அவர் சொன்னார். மாலினியின் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு ஒளிர்ந்தது. அவர் காப்பியை நன்றாக இருக்கிறது என்று சொன்னதே ஒரு பெரிய பாராட்டு தான் அவளுக்கு. சாரி, நான் டின்னர் ரெடி பண்றேன். இட்லி சட்னி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்ல? எனக்கு எது செஞ்சாலும் ஓகே தான் மாலினி, சத்யன் சொன்னார். அது ஒரு பாராட்டு அல்ல, ஆனால் ஒரு ஏற்றுக்கொள்ளல். மாலினி சமையலறைக்கு சென்றாள். சத்யன் சோஃபாவில் சாய்ந்து செய்தித்தாள் படிக்க தொடங்கினார். சிறிது நேரத்தில் பிரேமா அம்மா சமையலறைக்குள் வந்தார். என்ன மாலினி, சத்யன் வந்துட்டா? காப்பி கொடுத்துட்டியா? ஆமா அத்தை, கொடுத்துட்டேன். இட்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட்லி எதுக்கு? மத்தியானம் பிரியாணி சாப்பிட்ருப்பான். ராத்திரிக்கு வேற ஏதாவது சப்பாத்தி மாதிரி செய்திருக்கலாம். பிரேமா எப்பொழுதும் மாலினியை விட சத்யனை பற்றி அதிகமாக சிந்திப்பவர். அது பாசம் மட்டுமல்ல, மருமகளை வழிநடத்த வேண்டிய கடமை என்ற எண்ணமும் கூட. மாலினி புன்னகையுடன், இல்லாத்த இட்லி வச்சு கொஞ்ச நாள் ஆச்சுன்னு சத்யங்கிட்ட கேட்டேன். சரி சொன்னார். பிரேமா முகத்தை சுளித்தார். சரி, சட்னியாவது கொஞ்சம் திக்கா வை. நீ வைக்கிற சட்னி கொஞ்சம் தண்ணியா இருக்கு. மாலினி பொதுவாக பெருமூச்சு விட்டாள்.
இந்த குற்றச்சாட்டுக்கள் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாகிவிட்டன. சத்யனுக்கு எதுவும் தெரியாமல் தன் மனதில் உள்ள கசப்பை விழுங்கி கொண்டு, சரியத்த, நான் இன்னும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்க்கிறேன் என்றாள். அங்கே சத்யன் செய்தித்தாளுக்குள் முழுமையாக மூழ்கி இருந்தார். சமையலறையில் நடக்கும் இந்த சிறிய மன வருத்தங்கள் அவர் காதில் விழுந்திருக்க வாய்ப்பில்லை. அல்லது விழுந்திருந்தாலும் அவர் அதை பொருட்படுத்தாமல் இருந்திருக்கலாம். மாலினிக்கு சமையலறை பணி எவ்வளவு மன அழுத்தத்தை அளித்தாலும் ஒரே ஒரு எண்ணம் அவளுக்கு ஆறுதலை தரும். அது சத்யன் சாப்பிடும்போது அவளுடைய சட்னியை பாராட்டுவது அல்லது ஒரு வார்த்தை அன்பு காட்டுவதுதான். இரவு உணவு மேசையில் மூவரும் அமர்ந்திருந்தனர். சத்யன் வேக வேகமாக சாப்பிட்டார். இட்லி நல்லா வெந்திருக்கு மாலினி. மாலினி முகம் மலர்ந்தது. தேங்க்யூ சத்யன். உடனே பிரேமா குறுக்கிட்டார். நல்லா வெந்தா என்ன, ஆனா சட்னி கொஞ்சம் சப்புன்னு இருக்கு, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கலாம். சத்யன் தலையை நிமிர்த்தாமல், எனக்கு ஓகேம்மா என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு சாப்பிடுவதை தொடர்ந்தார். மாலினி மீண்டும் தன் மனதை திடப்படுத்தி கொண்டாள். அவளுக்கு பிரேமாவின் வார்த்தைகள் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஆனால் தன் மனைவிக்காக ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன் தாயின் கருத்தை ஒதுக்கி தள்ளாமல் சத்யன் அமைதியாக இருப்பதுதான் அவளை வருத்தியது. சாப்பிட்டு முடித்ததும் சத்யன் எழுந்து விட்டார். நான் தூங்க போற மாலினி, ரொம்ப கலப்பா இருக்கு. மாலினி பாத்திரங்களை அடுக்க தொடங்கினாள். அவளது மனதில் ஒரு கணம். அவள் சத்யனின் அறைக்கு சென்ற போது அவர் ஏற்கனவே படுத்து கைபேசியில் ஏதோ செய்தியை படித்து கொண்டிருந்தார். மாலினி தன் வேலைகளை முடித்துவிட்டு மெதுவாக அவர் அருகில் சென்று படுத்தாள். குட் நைட் சத்யன் என்று மெல்லிய குரலில் சொன்னாள். சத்யன் கைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு குட் நைட் என்று சொன்னார். மாலினி மெதுவாக தயக்கத்துடன் அவரது கையை தொட்டாள். சத்யன் தன் கையை எடுக்கவில்லை. ஆனால் அவரும் பிடித்து கொள்ளவில்லை. அவர் வெறுமனே படுத்திருந்தார். மாலினிக்கு உள்ளுக்குள் ஒரு ஏக்கம் எழுந்தது. எத்தனை நாள் ஆச்சு அவர் தன் காதலை வெளிப்படுத்தி ஒரு அணைப்பை கொடுத்து, நான் இருக்கேன் மாலினி, கவலைப்படாதே என்று சொல்லி. அவள் கண்களை மூடினாள். சத்யன் தன் அருகில் படுத்திருந்தாலும் அவர் தன்னை விட்டு வெகு தூரம் விலகி இருப்பது போன்ற ஒரு வெறுமையை கனமாக உணர்ந்தாள். மறுநாள் காலை சமையலறையில் மாலினி வழக்கம் போல அவசர அவசரமாக வேலை செய்து கொண்டிருந்தாள். சத்யன் குளித்து முடித்து அலுவலகத்துக்கு கிளம்ப ஆயத்தமாகி அறைக்கு வந்தார். அவர் அறையில் இருந்து வெளியே வரும்போதே பிரேமா அம்மா பூஜை அறையில் இருந்து வெளியே வந்தார். சத்யன், சாப்பிட்டுட்டு போ. இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் மாலினி? பிரேமா தன் சத்தம் அனைவர் காதிலும் கேட்கும்படி கேட்டார். இன்னைக்கு தோசை அத்தை, சட்னி. மாலினி சமையல் அறையில் இருந்தே பதிலளித்தாள். தோசையா? நேத்து இட்லி, இன்னைக்கு தோசை. தினமும் டிஃபன் தானா? சத்யனுக்கு வேற ஏதாவது சமைக்க தெரியாதா உனக்கு? பிரேமா சமையலறை வாசலில் நின்று சற்று சத்தமாகவே பேசினார். மாலினிக்கு உள் மனதில் சுரீரென வலித்தது. தினமும் இந்த கேள்விகள், இந்த குறைபாடுகள். அவள் அமைதியாக அடுப்பில் தோசையை ஊற்றி கொண்டிருந்தாள். சத்யன் அங்கே வந்தார். என்னம்மா காலையிலேயே? என்ன சத்யன், உன்னை பத்தி நான் பேசக்கூடாதா? தினமும் டிஃபனுன்னு உனக்கு பிடிச்ச பொங்கல் பூரி சாதம்னு எதுவுமே செய்ய மாட்டாளா? பிரேமா மாலினியை பார்த்து கொண்டே சத்யனிடம் பேசினார். சத்யன் ஒரு அசாதாரணமான அமைதியுடன் பிரேமாவை பார்த்தார். விடுமா, அவ செய்யறது எனக்கு பிடிச்சிருக்கு. டெய்லி டிஃபன் சாப்பிட்றது தப்பில்லையே. மாலினிக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. சத்யன் இப்படிப்பட்ட சமயங்களில் அதிகம் பேசுவதில்லை. ஆனால் அவர் தனக்காக பேசியதில் அவளுக்கு மனதுக்குள் ஒரு சிறு சந்தோஷம். உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. பிரேமா முனகிக் கொண்டே அங்கிருந்து நகர்ந்தார். சத்யன் ஒரு பெருமூச்சு விட்டு டைனிங் டேபிளில் அமர்ந்தார். மாலினி தோசை எடுத்து வந்து வைத்தாள். சட்னி நல்லா இருக்கு பாரு. அத்தை நேத்து சப்புன்னு இருக்குன்னு சொன்னாங்க.
மாலினி மெதுவாக கேட்டாள். சத்யன் ஒரு தோசை துண்டில் சட்னியை தொட்டு சாப்பிட்டார். இல்ல, நல்லாதான் இருக்கு. அத்தை சும்மா சொல்றாங்க. அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை. மாலினிக்கு இதை கேட்டதும் மனது சற்று இலகுவானது. கணவன் இப்படி ஒரு வார்த்தை பேசினாலே போதும் என நினைத்தாள். சத்யன் சாப்பிட்டு முடித்ததும் கை கழுவி விட்டு தன் பையை எடுத்துக்கொண்டார். நான் கிளம்புற மாலினி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி சத்யன், பத்திரமா போயிட்டு வாங்க. சத்யன் வெளியேறியதும் மாலினி தன் வேலைகளை தொடர்ந்தாள். ஆனால் அவள் மனதில் ஒருவித அமைதி நிலவியது. சத்யன் தனக்காக பேசியது, சட்னி நன்றாக இருக்கிறது என்று சொன்னது, இந்த சிறிய விஷயங்கள் அவளுக்கு அன்றைய தினத்தை இனிமையாக்கின. மாலினி தோழி பானுமதிக்கு ஃபோன் செய்தாள். ஹலோ பானு, என்ன பண்ற? ஹாய் மாலினி, நல்லா இருக்கேன். காலையிலே என்ன ஒரே சவுண்டா உன் வீட்டில்? சத்யன் கிளம்பிட்டானா? பானுமதி மாலினியின் பக்கத்து வீட்டில் வசிப்பவள் தான் என்பதால் சத்தத்தை கேட்டு இருந்தாள். கிளம்பிட்டான். அதான் அத்தையும் நானும். மாலினி சிரித்து கொண்டாள். அத்தையா? நீங்க சத்தம் போட்டு சண்டை போடவே மாட்டீங்களே. இல்லை பானு, வழக்கம் போல அவங்க என்னை பார்த்து தோசைக்கு குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சத்தியம் எனக்காக பேசிட்டு போயிட்டான். அப்படியா? அப்போ உன் மனசுக்கு குஷிதானா? பானுமதி மாலினியின் மனநிலையை சரியாக புரிந்து கொண்டாள். ஆமா பானு, அவன் ஒரு வார்த்தை பேசினா கூட எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். நான் எதுக்காகவும் சண்டை போடுறதில்ல. அவன் என்னை புரிஞ்சுக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். மாலினியின் குரலில் ஒரு ஏக்கம் இலையோடியது. சத்யன் ரொம்ப நல்லவர் மாலினி. அவருக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாது, அவ்வளவுதான். அவர் உன்னை ரொம்ப லவ் பண்றாரு. பானுமதி மாலினிக்கு ஆறுதல் கூறினாள். எனக்கு தெரியும் பானு, ஆனா சில நேரங்கள்ல அந்த வெளிப்பாடு இல்லாட்டி மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. இருக்கும் மாலினி, பெண்கள்னா அப்படிதான், அன்புக்காக தான் ஏங்குவோம். சரி விடு, இன்னைக்கு சாயங்காலம் நான் வரேன், பேசலாம். சரி பானு, வா. மாலினி போனை வைத்தாள். பானுமதியின் வார்த்தைகள் அவளுக்குள் புதிய தெம்பை கொடுத்தன. கணவன் மீதான அன்பும் ஒரு சிறிய அங்கீகாரத்துக்கான ஏக்கமும் அவளுக்குள் மீண்டும் புத்து உயிர் பெற்றன. அலுவலகத்தில் சத்யன் தன் நண்பன் செல்வத்துடன் பேசிக்கொண்டு இருந்தார். என்ன சத்யன், காலையிலே ஒரு மாதிரி இருக்க? வீட்டில் பிரேமா அம்மா கூட சண்டையா? செல்வம் சத்யனின் நெருங்கிய நண்பன் என்பதால் அவனது மனநிலையை புரிந்து கொண்டான். சத்யன் மெதுவாக சிரித்தான். சண்டை இல்லை செல்வம், அம்மாவுக்கு என்னை பற்றி ஒரு கவலை. நான் சரியா சாப்பிட்றதில்ல, எனக்கு பிடிச்ச சாப்பாடு இல்லைன்னு மாலினி கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மாமியார் செய்கிற வேலை தான் சத்யன். அதை நீயும் மாலினியும் பெருசாக எடுத்துக்க கூடாது. எனக்கு தெரியும் செல்வம், ஆனால் மாலினிக்கு மனசு கஷ்டப்படும்னு எனக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, தினமும் இந்த கேள்வி, இந்த குற்றச்சாட்டு. சத்யன் பெருமூச்சு விட்டான். நீ அவளுக்காக பேசுறியா இல்லையா? பேசினேன். தோசை நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அது பத்தாது சத்யன், உன்னோட அன்பு வெளிப்படணும். மாலினி ஒரு தங்கமான பொண்ணு, அவ மனசு நோகாம நீ பார்த்துக்கணும். செல்வம் சற்று கடுமையான குரலில் சொன்னான். தெரியும் செல்வம், ஆனா எனக்கு அந்த மாதிரி வெளிப்படுத்த தெரியல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சத்யன் தலையை தாழ்த்தி கொண்டான். அதுதான் தப்பு சத்யன். அன்புக்கு எங்கே வெளிப்பாடு வரணும்னு தெரியாம இருந்தா எப்படி? ஒரு வார்த்தை, ஒரு அணைப்பு, ஒரு சின்ன கிஃப்ட், இதெல்லாம் ஒரு பொண்ணோட மனசை எவ்வளவு சந்தோஷப்படுத்தும் தெரியுமா? சத்யன் செல்வத்தை பார்த்தான். அவன் சொன்னது உண்மைதான் என்று அவன் மனதுக்குள் உரைத்தது. மாலினி ஒரு சிறிய அன்பின் வெளிப்பாட்டுக்காக எவ்வளவு இயங்குகிறாள் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி செய்வது என்பதுதான் அவனுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. நீ சொல்றது சரிதான் செல்வம், நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒண்ணுமே வேணாம் சத்யன், இன்னைக்கு வீட்டுக்கு போறப்போ மாலினிக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சின்ன gift வாங்கிட்டு போ. ஒரு சின்ன ரோஸ் பூவா கூட வாங்கிட்டு போ.
அதை அவளுக்கு கொடுத்து நீ பண்ண தோசை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லு. இல்ல எதுவும் வேணாம், நீ எனக்கு பேசுனது போதும்னு சொல்லு. அதெல்லாம் போதும் மாலினிக்கு. செல்வம் உற்சாகப்படுத்தினான். சத்யன் யோசனையில் ஆழ்ந்தான். செல்வத்தின் யோசனை அவனுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது. மாலினியின் ஏக்கத்தை பூர்த்தி செய்ய ஒரு வழியை அவனுக்கு காட்டினான். அவன் மனதில் ஒரு தீர்மானம். சரி செல்வம், இன்னைக்கு வீட்டுக்கு போறப்போ ஏதாவது பண்றேன். அதான் சத்யன், வாழ்க்கையில அன்பை வெளிப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி மனசுல ஒரு பெரிய வெற்றிடம்தான் மிஞ்சும். சத்யன் புன்னகைத்தான். செல்வம் சொன்னது அவனுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. மாலினிக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் அரும்பியது. மாலை நெருங்கியது. சத்யனின் மனதில் ஒருவித படபடப்பு. செல்வத்தின் வார்த்தைகள் அவனுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தன. மாலினி மீது அவனுக்கு அளவற்ற அன்பு உண்டு. ஆனால் அதை வெளிப்படுத்துவதில் இருந்த தடுமாற்றம் இன்று வரை அவனுக்கும் மாலினிக்கும் இடையே ஒரு கண்ணுக்கு தெரியாத திரை போல இருந்தது. இன்று அதை மாற்ற வேண்டும் என்று உறுதியுடன் இருந்தான். அலுவலகத்தை விட்டு வெளியேறும் முன் சத்யன் யோசித்தான். என்ன வாங்குவது மாலினிக்கு? பூவா, சாக்லேட்டா, ஒரு சிறிய நகை, இல்ல அவளுக்கு பிடித்த ஏதாவது ஒரு புத்தகம்? அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. மாலினிக்கு கலரிங் பென்சில்கள் மீதும் ஓவியங்கள் மீதும் ஆர்வம் உண்டு என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் திருமணமான பிறகு வீட்டை கவனிப்பதிலேயே அவள் நேரம் முழுவதும் கழித்திருந்தது. அவளுடைய பொழுதுபோக்குகள் அனைத்தும் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன. சத்யன் அருகில் உள்ள ஸ்டேஷனரி கடைக்கு சென்றான். அங்கே பல வண்ண கலரிங் பென்சில்கள், ஓவியம் வரையும் தாள்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவன் ஒரு நல்ல தரமான கலரிங் பென்சில் பெட்டியையும் ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தையும் வாங்கி கொண்டான். பிறகு அங்கிருந்த ஒரு பூக்கடையில் மாலினிக்கு மிகவும் பிடித்த இளஞ்சிவப்பு ரோஜா ஒன்றை வாங்கி கொண்டான். காரில் வீடு நோக்கி செல்லும் வழியெல்லாம் அவன் மனதில் ஒருவித படபடப்பு. மாலினி எப்படி எதிர்வினை ஆவாள்? அவளுக்கு இது ஆச்சரியத்தை ஏற்படுத்துமா? சந்தோஷப்படுவாளா? அல்லது வழக்கம் போல அமைதியாக ஏற்றுக்கொள்வாளா? வீட்டுக்குள் நுழையும் போது மாலினி வழக்கம் போல வாசலிலேயே நின்று வரவேற்றாள். அவளது முகத்தில் ஒரு புன்னகை இருந்தாலும் கணவனின் மனதில் இருக்கும் சந்தேகத்தை உணர்ந்து போல் இருந்தது. வாங்க சத்யன் என்று மாலினி சொன்னாள். சத்யன் சிரித்தான். அது ஒரு சிறிய சங்கடமான சிரிப்பு. அவன் கையில் இருந்த பூவையும் கிஃப்ட் பேக்கையும் மெதுவாக நீட்டினான். மாலினி ஒரு கணம் திகைத்து போனாள். அவளது கண்கள் விரிந்தன. இது இது என்ன சத்யன்? அவளது குரலில் ஆச்சரியமும் ஒருவித கலக்கமும் இருந்தது. உனக்கு தான் மாலினி, சத்யன் மெதுவாக சொன்னான். சும்மா உனக்கு பிடிக்குமோன்னு தோணுச்சு. மாலினி மெதுவாக பூவை வாங்கி கொண்டாள். அவள் முகத்தில் ஒருவித சந்தோஷமும் அதே சமயம் குழப்பமும் கலந்திருந்தது. இத்தனை வருட திருமண வாழ்வில் சத்யன் இப்படி திடீரென ஒரு பரிசு கொடுத்தது இதுதான் முதல் முறை. நீ ஏன் சத்யன் இதெல்லாம் எதுக்கு? அவள் கேட்டாள். எதுக்குன்னு எதுவும் இல்ல மாலினி, உனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும்னு தோணுச்சு. சத்யன் சற்று குலைந்த குரலில் சொன்னான். அவள் கையில் இருந்த கிஃப்ட் பேக்கை வாங்கி கொண்டாள். உள்ளே இருந்த கலரிங் பென்சில்கள் மற்றும் நோட்டு புத்தகத்தை பார்த்ததும் அவளது கண்களில் ஒரு புதிய ஒளி வந்தது. ஓவியம் வரைகிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதான், சத்யன் தொடர்ந்தான். மாலினி கண் கலங்கினாள். இத்தனை வருடங்களுக்கு பிறகு தன் கணவன் தன் சிறிய ஆசையை நினைவில் வைத்திருப்பது அவளுக்கு மிக பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவள் எதிர்பார்த்த அன்பின் வெளிப்பாடு இதுதான். சத்யன், அவளது குரல் தழுத்தழுத்தது. அப்பொழுது பிரேமா அம்மா உள்ளே வந்தார். என்ன சத்தம்?
என்ன நடந்துச்சு? மாலினி தன் கையில் இருந்த பூவையும் கிஃப்டையும் மறைக்க முயன்றாள். ஆனால் பிரேமா அதை பார்த்து விட்டார். இது என்ன? பூவும் என்னவோ கவர்ல இருக்கு. சத்யன், நீயா இதெல்லாம் வாங்கினது? பிரேமாவின் குரல் ஆச்சரியம் கலந்த அதிருப்தி தெரிந்தது. சத்யன் சற்று தயங்கினான். ஆமாம்மா, மாலினிக்கு தான். என்ன மாலினி, உனக்கு என்ன ஆச்சு? சும்மா பூ பரிசுன்னு எதுக்கு இதெல்லாம்? இந்த செலவெல்லாம் தேவைதானா? வீட்டு கணக்குல என்ன சேமிக்கணும்னு உனக்கு தெரியாதா? பிரேமா மாலினியை நோக்கி கேள்வி கணைகளை தொடுத்தார். மாலினிக்கு சங்கடமாக இருந்தது. தன் கணவனின் அன்பு வெளிப்பட்ட அந்த ஒரு கணம் இப்பொழுது மாமியாரின் வார்த்தைகளால் கலங்கடிக்கப்பட்டது. அவள் கண்களில் நீர் திரண்டது. சத்யனுக்கு கோபம் வந்தது. ஆனால் தன் தாயின் முன் கோபத்தை காட்ட அவன் விரும்பவில்லை. அவன் பிரேமாவை பார்த்தான். மா, இது நான் மாலினிக்கு வாங்கிட்டு வந்தது. அவ சந்தோஷமா இருந்தா போதும். இதுல செலவுன்னு எதுவும் இல்லை. சத்யன் சற்று உறுதியான குரலில் சொன்னான்.